நடுத்தரமாக இருக்கிறவர்கள் தனியார் மருத்துவமனையில் சென்று மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு டெங்கு காய்ச்சல் இதுல என்ன வெட்கக்கேடுனா, டெங்கு காய்ச்சல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெங்கு காய்ச்சல் அந்த டெஸ்ட் பரிசோதனை செய்து அந்த டெங்கு காய்ச்சல் அறிகுறி அதை சொல்லக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு என்று சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளலாம். ஏழை எளிய குறிப்பாக தலித் மக்கள் என்ன செய்வார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தலித் மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்கள் மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. ஒரு சில முண்டங்கள் முட்டாள்கள் இதுபோல அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சேர்ந்து கொண்டு தர்மபுரி கலவரத்தை நியாயப்படுத்தி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து வன்னியர் சங்கமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ எங்கள் தலைவரை நாகரிக முறையில் விமர்சனம் செய்தால் பரவாயில்லை, அநாகரிகமாக விமர்சனம் செய்வீர்களே ஆனால் சென்னை மட்டுமல்ல தமிழகத்தில் எங்குமே நீங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாக்கி விடுவோம். தொடர்ந்து காடு வெட்டி குரு தேர்தல் நேரத்தில் என் தலைவனின் காலை பிடித்து தெரியாதா? தேர்தல் நேரத்தில் என்ன செய்தீர்கள்? தொழுதூரில் இருக்கிற விடுதிக்கே என் தலைவனின் காலை பிடித்து நீங்கள் நினைத்தால் தான் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னீர்களே, மறந்து விட்டீர்களா? என் தலைவர் எழுச்சி தமிழர் செந்தமிழ் காவலர் அவர்கள் நல்லிணக்கம் வேண்டும் என்று இருக்கிறார். நீங்கள் தலித் அல்லாத சமூகத்தை ஒன்றிணைப்போல் என் தலைவர் நினைத்தால் அனைத்து தலித் தலைவர் ஒரு நொடியில் இணைத்து விடுவார். ஆனால் அகில இந்திய அளவில் இணைத்து விடுவார். ஆனால் நோக்கம் அது அல்ல. தமிழகத்திலே சமூக நல்லிணக்கம் தேவை என்கிற அடிப்படையில் தான் இடதுசாரி அமைப்புகளையும் பெரியாரியவாதிகளையும் தமிழ் தேசியவாதிகளையும் நம்பி இருக்கிறார். எனவே இது போன்ற பெருந்தன்மையோடு வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களது தலைவரை, எமது போராளி தலைவரை நீங்கள் விமர்சனம் செய்வீர்களே ஆனால் தமிழகத்தில் எந்த மூலையில் நீங்கள் நடமாட முடியாது என்று எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை மாநகராட்சி உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு, அப்படி சென்னை மாநகராட்சி தயங்குவேயானால் சென்னை மாநகராட்சி கட்டிட தலைமையகம் ரிப்பன் மாளிகையை விடுதலை சிறுத்தை முற்றுகையிடுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.